நமஸ்காரம். Bonjour, madame. Guten Morgen. ஓலா. Marhaban. అందరికి నమస్కారాలు. Ni hao. Matarango. Hey. Salam. God be with you. Matarango. 你好, konnichiwa. 안녕하세요. என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வணக்கத்தை தான் நீங்க வெவ்வேறு மொழிகள்ல கேட்டீங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் காமாட்சி. வணக்கம் கண்ணம்மா. அப்ப நம்ம இன்னைக்கு தாய்மொழி தினத்தை பத்தி தானே நம்ம பேச போறோம். ஆமா காமாட்சி, மொழி என்பது கலாச்சாரத்தின் சாலை வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மொழியை பேசும் மக்கள் எங்கேருந்து வர்றாங்க, எதை நோக்கி செல்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய மொழி, அது சார்ந்த இலக்கியங்கள் இதெல்லாம் தான் காட்டுது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய தாய் உயர்வானவங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மொழியை பேசுகிற மக்களுக்கும் அவரவர்களுடைய தாய்மொழி என்பது மிக மிக முக்கியமான, அதே நேரத்தில் உயர்வான ஒன்று தான். ஆமா கண்ணம்மா, நீங்க சொன்ன மாதிரி தாய்மொழி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதனால தான் ஐக்கிய நாடுகள் சபை பிப்ரவரி 21 ஆண்டுதோறுமே தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுது. உலகத்துல 7000 மொழிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல அதிகமா பேசக்கூடிய மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கண்ணம்மா? உலகத்தில் அதிகமான பேர் பேசுகிற மொழி சீனாவோட மேண்டரின் மொழி தான் காமாட்சி. இது அந்த மொழியோட பரவலாக்கத்தினால இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகைனால. அதிகமான மக்கள் பேசுகிற மொழி மேண்டரின் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ குறைவான பேர் பேசுகிற மொழி எதுன்னு தெரியுமா காமாட்சி? எனக்கு தெரியும் கண்ணம்மா. உலகிலேயே ரொம்ப குறைவான மக்களால் பேசப்பட்ட மொழி புசு. இந்த மொழி கேமரூன் நாட்டோட தெற்கு பகுதியான பேண்டைட் அப்படிங்கிற இடத்துல பேசப்பட்ட மொழி. இந்த மொழியை 1986 8 பேர் பேசியிருக்கிறாங்க. 2005 கணக்கெடுத்திருக்கிறாங்க. அப்போ 3 பேர் தான் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கணக்கெடுக்கல. இதுதான் கடைசியா எடுத்த புள்ளி விவரம். சரி கண்ணம்மா, இப்ப இந்த மொழியை யாரும் பேசுறாங்களா? அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல காமாட்சி, இந்த மொழி கிட்டத்தட்ட அழிஞ்சு போன நிலையில இந்த புசு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆன்லைன் ஆப் உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் செயலி. ஆன்லைன் மூலமா உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 மொழிகளை இந்த ஆன்லைன் வகுப்பு மூலமா இந்த புசுங்கிற ஆப்ல நாம கத்துக்க முடியும். இன்னும் பல மொழிகளை இதுல சேர்த்துக்கிட்டே வர்றாங்க. அழிந்து போன ஒரு மொழியை அதனுடைய பேரளவுலையாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியா இதை செஞ்சிருக்காங்க. அப்புறம் காமாட்சி, உலகத்துல அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் கண்ணம்மா, பைபிள் தானே. நம்ம திருக்குறள் கூட 2014 எடுத்த ஒரு பதிவின்படி 82 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சரி கண்ணம்மா, இந்த பேச்சு வழக்குல மொழிகள் இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல எழுத்து வடிவத்துல இருந்த மொழி எது? அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? இதுவரைக்கும் எழுத்து வடிவத்தில் கிடைச்சதுலேயே சுமேரிய மொழி தான் மிக பழமையான மொழியா இருந்திருக்கு. கிமு 3500 இந்த மொழி சுட்ட களிமண் செங்கல் இதில் எழுதுனதா கண்டுபிடிச்சிருக்காங்க காமாட்சி. நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே கண்ணம்மா. கிமு 3500 உருவான மொழினா இப்போ கிபி 2022, அப்ப 5522 வருடங்கள் ஆயிடுச்சா கண்ணம்மா? சரியா சொன்னீங்க காமாட்சி. இதற்கடுத்த பழமையான மொழி கல்வெட்டுகள் எகிப்திய மொழி கிமு 3300 ஆண்டுல கண்டெடுத்திருக்காங்க. சீன மொழியானது கிமு 1250 இருந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஆனா முதல்ல காகிதத்துல பிரிண்ட் ஆன மொழி எது தெரியுமா? ஜெர்மன் மொழி தான் காமாட்சி. சரி கண்ணம்மா, இந்த உலகத்திலே அதிகமா மொழிகள் இருக்கக்கூடிய நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 841 மொழிகள் கொண்ட பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாடு தான் உலகத்திலே அதிகமான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் உள்ள நாடு காமாட்சி. இன்னும் சொல்லப்போனா இந்த உலக மக்கள் தொகையில பாதிக்கும் மேல 2 மொழிகளாவது பேசக்கூடியவங்களா இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் காமாட்சி? எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி தமிழ், இங்கிலீஷ் தெரியும் கண்ணம்மா. ஒரு மொழியோட எழுத்துருக்களை அல்பபெட் அப்படின்னு சொல்றோம்ல காமாட்சி, அந்த வார்த்தை எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதிகமான ஆல்பபெட்ஸ் உள்ள மொழி எது, ரொம்ப குறைவான ஆல்பபெட்ஸ் உள்ள மொழி எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே கண்ணம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆங்கிலத்தில் 26 எழுத்துக்கள் இருக்கு. நான் அதுதான் நினச்சேன். கிரேக்க மொழியோட முதல் 2 எழுத்துக்களான ஆல்ஃபா மற்றும் பீட்டா, இது 2ஐயும் இணைத்து உருவாக்கின வார்த்தை தான் ஆல்பபெட் அப்படிங்கிறது. மிக குறைவான ஆல்பபெட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொழி பப்புவா அப்படிங்கிற லாங்குவேஜ். இதுக்கு 11 எழுத்துக்கள் தான் இருக்கு. மிக அதிகமான ஆல்பபெட்ஸ் இருக்கக்கூடிய மொழினா அது சீன மொழி தான். அதனால அந்த மொழி மிக கடினமான மொழியா கூட இருக்கு கத்துக்கிறதுக்கு. ஆமா கண்ணம்மா, நான் கூட படிச்சேன். சீனால உள்ள எழுத்துக்கள்லாம் சித்திர வடிவ எழுத்துக்களா தான் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 8000 குறியீடுகள் பயன்படுத்துறாங்க. அங்கெல்லாம் ஒரு செய்தித்தாள் படிக்கணும்னா கூட 3000 குறியீடுகள் தெரிஞ்சா மட்டும்தான் படிக்க முடியும்.
சரியா சொன்னீங்க காமாட்சி. இப்போ ஒருத்தர் ஆங்கிலத்தை பேச, புரிஞ்சிக்க, எழுத அதுக்கு அவங்களுக்கு அவங்களோட மூளையோட இடது பக்கத்தை மட்டும் பயன்படுத்தினா போதுமா? ஆனா சீன எழுத்துக்களை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் 2 பக்க மூளையுமே பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது சித்திர வடிவத்துல இருக்கிறதுனால அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு மூளைக்கு அதிகமான செயல்பாடு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த மொழி ரொம்ப கடினமான மொழியா இருக்கு போல இருக்கு. உலகத்திலே அழகான மொழிகள்ல ஒண்ணு ரஷ்ய மொழின்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி இன்னொரு சுவையான செய்தி இருக்கு காமாட்சி, கேளுங்க. அதை போர் மொழின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மொழியை பேசக்கூடிய சராசரியான ரஷ்யர்கள் எல்லாருமே மிகுந்த கோபம் கொண்டவர்களா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இதை போர் மொழின்னு சொல்றாங்க. இதுக்கான காரணம் எதுவும் குறிப்பா கண்டுபிடிக்கப்படல. ஆமாம் கண்ணம்மா, ரஷ்ய மொழியில கூட மிகச்சிறந்த இலக்கியங்கள்லாம் படைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் கூட நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசுல ருஷ்ய நாடோடி கதைகள் கூட நான் படிச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதையை நான் கேள்விப்படல. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கண்ணம்மா? அதுக்கப்புறம் கண்ணம்மா, ரொம்ப வேகமா பேசக்கூடிய மொழி ஜப்பான் மொழி. சரி கண்ணம்மா, இப்போ யூஎஸ்க்குலாம் அலுவல் மொழியே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மைதான் காமாட்சி. யூஎஸ் எங்களுக்கு தனியான அலுவல் மொழி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தென்னாப்பிரிக்காவில் 11 மொழிகள் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிற மொழிகளையும் அதிகாரப்பூர்வமான மொழிகளாக அங்கீகரிச்சிருக்கிறத நாம் பாராட்ட தான் செய்யணும். உலகத்திலே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காமாட்சி. இந்த மொழியை அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஏர் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அஃபீஷியல் லாங்குவேஜாவும் கூட அதை வச்சிருக்காங்க. அது எந்த மொழி? இங்கிலீஷ் தானே கண்ணம்மா நீங்க சொல்றீங்க? ரொம்ப சரியா சொன்னீங்க காமாட்சி. உலகத்துல எல்லா இடங்களிலையும் இருக்கக்கூடிய பைலட்ஸ், அதாவது விமானியும் அவருடைய குழுவினரும் ஆங்கிலம் அறிந்திருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு. இப்போ நமக்கு தமிழ் மொழி தெரியுது அப்படிங்கிறப்போ இதுக்கு சம்பந்தமான மொழிகளா, இப்போ நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? மலையாளம் ரொம்ப சுலபமாக இருக்கும், தெலுங்கு கொஞ்சம் புரியும், கன்னடமும் கொஞ்சம் புரியும் கண்ணம்மா. ஆமாம், இந்த மொழிகள் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய மொழியில் கலந்த வார்த்தை எதுன்னு தெரியாத அளவுக்கு பல சொற்கள் பிற மொழிகள்லேருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கும். ஆனால் இந்த உலகத்திலேயே வேற்று மொழியோட தொடர்பே இல்லாத ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி என்னன்னு தெரியுமா காமாட்சி? அது பஸ்கியூ அப்படிங்கிற ஒரு மொழி தான். இது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் இருக்கிறதுனால அந்த பகுதி மக்களுக்கு வெளி உலக தொடர்பே இல்லாமல் பல காலமாக இருந்திருக்காங்க. அதனால வேற எந்த மொழி பேசுகிறவங்களோடையும் தொடர்பு இல்லாததுனால அந்த மொழி வேற எந்த மொழியோட கலப்பும் இல்லாமல் ஒரு தனித்துவமான மொழியாக இருந்திருக்கு. அப்படியா கண்ணம்மா? அதே மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய வேற்றுமொழி சொற்களை தன்னோட அகராதியில சேர்த்துக்கிட்டு அதிகமா வளர்ச்சி அடையக்கூடிய மொழியா ஆங்கிலம் தான் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 4000 புதிய சொற்களை தன்னுடைய அகராதியில ஏத்துக்குது. ஆமா காமாட்சி, இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்துடைய காலனி ஆதிக்கத்தினால உலகம் முழுவதும் பரவுன மொழியா ஆங்கிலம் இருந்தாலும் இது தோன்றுனது இங்கிலாந்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வேர்கள் மேற்கு ஜெர்மனியோட கடலோர ஏதோ கிராமத்துல இருந்த மக்கள் தான் பேசியிருக்காங்க இந்த மொழிய அப்படின்னு சொல்றாங்க. காமாட்சி, முன்னாடிலாம் நம்ம அம்மா, சித்தி இவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ரகசிய பாஷை மாதிரி கோடுவடா பேசுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு சொல்லுக்கு முன்னாடியும் வேற ஏதாவது ஒரு எழுத்தை சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எழுத்தை சேர்த்துக்கிட்டு பேசுவாங்க. அந்த மொழி நீங்க கேட்டிருக்கீங்களா? கண்ணம்மா, நான் கூட சின்ன வயசுல அம்மா பேசுறத கேட்டிருக்கேன். எங்க அம்மா இதை நல்லா பேசுவாங்க. கண்ணம்மா, இப்போ பாட்டி எதுவும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கபாகட் கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் அவங்களுக்கே தெரியாம இன்னொரு லாங்குவேஜை கூட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு சொல்லையே திருப்பி போட்டு பேசுறது, இந்த மாதிரி நிறைய சங்கேத மொழிகளை பயன்படுத்தியிருக்கோம் இல்லையா? ஆனா சீனால பெண்கள் மட்டுமே அவங்க வழி வழியா பரம்பரையா ஒரு மொழியை பேசியிருந்திருக்காங்க. அந்த மொழி ஆண்களுக்கு தெரியாமே 700 ஆண்டுகளுக்கு புழக்கத்துல இருந்திருக்கு. நுஷு அப்படின்னு அந்த மொழிக்கு பேர் சொல்றாங்க. இத பெண்கள் அவங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணி போற இடத்துல, புகுந்த வீட்டுல அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அநீதிகள் எதா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு, அவங்க அம்மாவுக்கு, பாட்டிக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. அது சித்திர வடிவ எழுத்துக்கள் மாதிரியே இருந்ததுனால அந்த சீன மேண்டரின் மாதிரி பெரிய எழுத்தா இல்லாம மெல்லிய எழுத்துக்களா இருந்திருக்கு. அதுவும் இந்த மொழியில அவங்க துணிகள்ல எம்ப்ராய்டரி போடுறது, இந்த பானைகள்ல வரைகிறது, இதுல எல்லாம் அந்த மொழியை அவங்க பயன்படுத்தி டிசைன் மாதிரி
போட்டு அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதை வச்சு அவங்களுக்கு நடக்கிற செய்திகளை எல்லாத்தையுமே அவங்க அம்மா, பாட்டி, அவங்களுடைய அத்தை, இந்த மாதிரி ஆட்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நுஷுங்கிற இந்த மொழியை பத்தி கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு காமாட்சி எனக்கு. என்ன கண்ணம்மா சொல்றீங்க? எனக்குமே இது ஆச்சரியமா இருக்கிறது நீங்க சொல்றது. அப்பனா வந்து பெண்கள் வந்து ரகசியத்தை காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து உண்மை இல்லை தானே? கண்டிப்பா காமாட்சி. இப்போ பல மொழிகளை பற்றி நம்ம வந்து சுவாரஸ்யமான பல செய்திகளை நம்ம நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டோம் காமாட்சி. இப்போ நம்ம தாய்மொழிக்கு வரோம். ஒரு மனிதனுக்கு வந்து தாய்மொழி எவ்வளவு முக்கியமானது. இப்போ ஒரு மனிதனுக்கு அவன்கிட்ட ஒரு மொழியில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதோட கருத்துக்கள் வந்து அவனுடைய மூளையை தொடும். இதே கருத்தை நீங்கள் அவனுடைய தாய்மொழியில் சொன்னீங்க அப்படின்னா அது அவனுடைய இதயத்தை தொடும் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. இதை நான் என்னோட பள்ளி பாடம் நடத்தின இதை நான் என்னோட வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன் காமாட்சி. தாய்மொழியில கற்கிறது அப்படிங்கிறது நம்மளை மிகுந்த அறிவும் சிந்தனை திறனும் உள்ளவங்களா உருவாக்குது. இன்னொரு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னா கூட நம் தாய்மொழி அறிவு தான் நமக்கு அதுக்கும் உதவி செய்யுது. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் காமாட்சி. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஆங்கில ஆசிரியை, அவங்க கூட நம்ம ரேடியோவில் தாய்மொழி தினத்துக்கு பேசினாங்க இல்லையா, திருமதி நிர்மலா அவர்கள். அவங்க எங்களுக்கு ஆங்கிலம் மிக அருமையாக நடத்தினாங்க. அதில் எவ்வளவோ நடத்தினாங்க. அந்த எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, த ரிவர் அப்படிங்கிற ஒரு போயம் இருக்கும். அந்த போயமில் மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னு அந்த ஆறு தன்னை பற்றி சொல்லும். இதில் இருக்கக்கூடிய அந்த ரிதம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கம்பனுடைய சந்தம், கம்பராமாயணத்தில் அவர் எப்படி வந்து சந்தத்தோட சேர்த்து செய்யுள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட எனக்கு அந்த தமிழில் வந்து அவங்க சொன்ன அந்த கம்பராமாயண செய்யுள் ஞாபகம் இருக்கு. சீதை வந்து சுயம்பர மண்டபத்துக்குள்ள வர்றா. அந்த காட்சியை விவரிக்கக்கூடிய கம்பர், பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம் மின்னின் நிழல் அன்னவள்தன் மேனியொளி மான அன்னமும் அறம்பெயரும் ஆரமிர்தும் நாண மன்னவை இருந்த மணி மண்டபம் அடைந்தாள். இதுல இருக்கக்கூடிய அந்த சந்த நயத்தை சொல்லி இதுக்கு அந்த ஆறு சொல்லக்கூடிய மென்மேக்கம் அண்ட் மென்மேகோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அந்த போயமை வந்து அவங்க கம்பேர் பண்ணி நடத்தினாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் என்னோட மனசுல வந்து அப்படியே பதிஞ்சு போயிருக்கு. இது வந்து நம்ம எந்த ஒரு மொழியை பிற மொழியை கற்றுக்கிறதுனாலும் அதை நம்மளுடைய தாய்மொழி வழியாக கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து என்றைக்குமே நம்ம மனசில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கு காமாட்சி. ரொம்ப சரியா சொன்னீங்க கண்ணம்மா. உங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்து நீங்கள் இவ்வளோ நாள் அதை ஞாபகம் வச்சுருந்து இப்போ பேசுகிறீங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தாய்மொழியில் சொல்லி கொடுத்தது தான். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். நிச்சயமாக காமாட்சி. பல முறை அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டாலும் இந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு முறை நான் சொல்லிக்கிறேன் நன்றி என்று. அதனால தான் பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னாரு. பாவேந்தர் கூட தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்பத் தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ என்று பாரதிதாசன் சொன்னார் இல்லையா? அதனால தான் வந்து தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்ட்டு சொல்கிறோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய 7102 மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான 11 குணங்களையுமே கொண்ட ஒரே மொழியா தமிழ் மொழி இருக்கு என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சமீபத்தில் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு நானும் கண்ணம்மாவும் தாய்மொழி தினத்தை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். இணைந்திருங்கள். இது 90.8 காரைக்குடியின் முதல் வானொலி.